ஹாய். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து டேட்டா டைப்ஸ்னால் என்ன அண்ட் வேரியபிள்ஸ்னால் என்னங்கிறத வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் வந்து இருக்குது. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ், ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு 2 வேல்யூ வந்து ஆட் பண்ணணும். நான் a = 10 அண்ட் b = 20ன்னு 2 வேல்யூ கொடுத்துருக்கேன். இதை வந்து எனக்கு ஆட் பண்ணணும்னா நம்ம வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே எனக்கு இந்த ஏவும் பியும் ஆட் பண்ணி எனக்கு ரிசல்ட் வரணுங்கிறத நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறேன். இப்போ நான் அதை ரன் பண்ணேன்னா எனக்கான அவுட்புட் வந்து என்ன வரும்னா, ஏவும் பியும் ஆட் ஆகி அதோட ரிசல்ட் 30ங்கிறது அவுட்புட்டில் வரும். ஸோ நமக்கு வந்து 30ங்கிற அவுட்புட் வந்து வந்திருக்குது. ஸோ இதே மாதிரி தான் மைனஸ், அடுத்து டிவிஷன் அண்டு மல்டிப்ளிகேஷன். இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் ஈஸியாக உங்களுக்கு நார்மலாக தெரியும். பட் இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் வந்து மாடுலஸ், அடுத்து டபுள் ஸ்டார் இருக்கும், அடுத்து டபுள் ஸ்லாஷ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் என்னங்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். என்னங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு 2 வேல்யூ டிவைட் பண்ணணுன்னா என்ன பண்ணுவேன், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே a/bங்கிறத கொடுப்பேன். ஸோ நமக்கு வந்து அவுட்புட் என்ன வரும்னா, ஏவும் பியும் டிவைட் ஆகி அதோட அவுட்புட் வந்து நமக்கு வரும். ஸோ அவுட்புட் வந்து 0.5ங்கிற அவுட்புட் வந்து வந்திருக்குது. எனக்கு வந்து இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர்ஸ் தேவையில்லைன்னா நான் என்ன பண்ணலான்னா டபுள் ஸ்லாஷ் கொடுக்கலாம். ஸோ இந்த ஆப்ரேட்டருக்கு பேர் என்னென்னா ஃப்ளோர் டிவிஷன் சொல்லுவோம். இந்த டபுள் ஸ்லாஷ் கொடுக்குறதுனால என்ன நடக்கும்னா, டெசிமல் பாயிண்ட்ஸ்க்கு நெக்ஸ்ட்டாக வர நம்பர்ஸை ஃபுல்லும் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இண்டிஜர் பார்ட்டை மட்டும் நமக்கு அவுட்புட்டில் கொடுக்கும். ஸோ நமக்கு வந்து 0ங்கிற அவுட்புட் வந்து வந்துருக்குது. என்னென்னா, நம்ம வந்து 10 20ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்படிங்கும்போது 0.5ங்கிறது அவுட்புட்டில் வரும். அதை வந்து அந்த 5ஐ வந்து நெக்லெக்ட் பண்ணிவிட்டு 0ங்கிற அவுட்புட்டை வந்து நமக்கு இந்த ஆப்ரேட்டர் வந்து கொடுத்துருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து மாடுலஸ் ஆப்ரேட்டர். ஸோ மாடுலஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா, நான் அந்த இடத்துல பியை வந்து 3ஆக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மாடுலஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா, நீங்கள் இப்போ கொடுக்குற வேல்யூவை டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டரை நமக்கு அவுட்புட்டில் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ 10ஐ நான் 3ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து 1 வரும். ஸோ அதுதான் நமக்கு வந்து அவுட்புட்டில் வரும். ஸோ நமக்கு வந்து அவுட்புட்டில் 1ங்கிறது வந்து வந்திருக்குது. ஸோ அந்த மாடுலஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா, நம்ம கொடுக்குற வேல்யூ 2 வேல்யூ எடுத்து அதை டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டரை நமக்கு அவுட்புட்டில் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டாக ஃபைனலாக இருக்கிற ஒரே ஆப்ரேட்டர் வந்து இந்த டபுள் ஸ்டார். ஸோ சிங்கிள் ஸ்டாருங்கிறது வந்து நம்ம மல்டிப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிப்போம். டபுள் ஸ்டார் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம வந்து பவரில் எதுவும் வேல்யூஸ் எடுக்கணும்னா நம்ம டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த இடத்துல நான் ஏ வந்து 2ஆக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து 2 கியூபோட வேல்யூ என்னன்னு தெரியணும்னா, நம்ம வந்து ஏங்கிற வேல்யூ கொடுத்து டபுள் ஸ்டாருங்கிறத கொடுப்போம். இந்த ஆப்ரேட்டருக்கு பேர் என்னென்னா எக்ஸ்போனன்டேஷன் சொல்லுவோம். ஸோ டபுள் ஸ்டார் கொடுத்துட்டு நான் வந்து பீன் கொடுக்குறேன். ஸோ லாஸ்ட்டாக கொடுத்த 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் எடுத்துடுறேன். ஸோ இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ 8ங்கிற அவுட்புட் வந்து வந்திருக்குது. என்னென்னா, ஏவோட வேல்யூ வந்து 2. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு வந்துருச்சு. பியோட வேல்யூ வந்து 3. ஸோ அது வந்து பவரில் போயிருச்சு. என்னென்னா 2 கியூபுங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து போயிருச்சு. இப்போ இந்த 2 கியூபை பண்ணால் நமக்கு வந்து 8ங்கிற அவுட்புட் வந்து வரும். இப்போ கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்னால் என்னென்னு பார்த்துடலாம். கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் பொதுவாக என்ன பண்ணோன்னா, 2 வேல்யூ எடுத்து அதை கம்பேர் பண்ணி ட்ரூ இல்லை ஃபால்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஆப்ரேட்டர்ஸ் தான் கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஒவ்வொரு ஆப்ரேட்டர்ஸ்க்குமே நம்ம வந்து செப்பரேட்டாக ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம ஆல்ரெடி கொடுத்த a = b, a = 2, b = 3ங்கிற வேல்யூவை எடுத்துக்கலாம். ஸோ இந்த வேல்யூவில் நான் என்ன பண்ணுறேன்னா, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே a bங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே என்ன நடக்கும்னா, நம்ம கொடுத்துருக்கிற a வேல்யூவையும் b வேல்யூவும் கம்பேர் பண்ணி பார்க்கும். 2 வேல்யூவும் சேமாக இருந்துச்சுன்னா ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும். அப்படி சேமாக இல்லைனா ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ நான் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ஸோ நமக்கு ஃபால்ஸுங்கிற அவுட்புட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டாக நான் என்ன பண்ணுறேன்னா, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே நான் அதே ஸ்டேட்மெண்ட்டே யூஸ் பண்ணிக்கிறேன்.
இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா நாட் ஈக்குவல் டு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து என்ன ரிசல்ட் வருங்கிறது உங்களால் கெஸ் பண்ண முடியும். ஸோ நமக்கு வந்து ட்ரூங்கிற ரிசல்ட் தான் வரணும். ஸோ சேம் ட்ரூங்கிற ரிசல்ட் தான் நமக்கு வந்து அவுட்புட்டில் வந்துருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டாக இருக்கிற ஆப்ரேட்டர் வந்து என்னென்னா கிரேட்டர் தென். ஸோ கிரேட்டர் தென்னா என்ன பண்ணோம்னா ஏ கிரேட்டர் தென் பிங்கிறத செக் பண்ணோம். ஸோ ஏவோட வேல்யூ வந்து 2, பியோட வேல்யூ வந்து 3. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது ஏங்கிறது வந்து ஒரு ஸ்மால் வேல்யூ. ஸோ நமக்கு வந்து அவுட்புட்டில் ஃபால்ஸுங்கிறது ரிசல்ட்டாக வரும். ஸோ சேம் நமக்கு ஃபால்ஸுங்கிற அவுட்புட் தான் இப்போது வந்து இதுலேயே வந்து ஒரு ஈக்குவல் டு வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அதே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னு கொடுத்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன நடக்கும்னா நமக்கு வந்து ஃபால்ஸுங்கிற ரிசல்ட் தான் வந்துருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஏங்கிற வேல்யூ வந்து கிரேட்டர் தென் பியாக இருக்கணும், அப்படி இல்லைனா ஈக்குவல் டு பியாக இருக்கணும். இந்த 2 ஆப்ஷன் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ட்ரூங்கிறது வரும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து 3 கொடுக்குறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து ட்ரூங்கிற ரிசல்ட் கிடச்சிருக்குது. ஸோ இப்போ நான் பியை விட அதிகமான நம்பராக இருக்குது 4 வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ அகெயின் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ஸோ சேம் நமக்கு ட்ரூ தான் ரிசல்ட்டில் கிடச்சிருக்குது. ஸோ இந்த ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்னா ஏங்கிற வேல்யூ வந்து கிரேட்டர் தென் பியாக இருக்கணும், அப்படி இல்லைனா பியை விட பெரிய நம்பராக இருக்கணும், அப்படி இல்லைனா பிக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இந்த 2 சிச்சுவேஷன் எப்போ வருதோ அப்போ ட்ரூவை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து லெஸ் தென் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் லெஸ் தென் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து ஏவோட வேல்யூ 4ஆக இருக்குது, பியோட வேல்யூ வந்து 3ஆக இருக்குது. ஸோ கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபால்ஸுங்கிற ரிசல்ட் வந்து வந்திருக்குது. ஸோ நான் ப்ரோக்ராமை வந்து இப்போ ரன் பண்ணுறேன், நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குங்கிறத செக் பண்ணலாம். ஸோ நமக்கு ஃபால்ஸுங்கிற ரிசல்ட் தான் கிடச்சிருக்கு. ஸோ இதுலேயே வந்து ஒரு ஈக்குவல் டு சைன் வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஏவோட வேல்யூ வந்து பியாக இருக்கலாம், அப்படி இல்லைனா பியை விட சின்ன நம்பராக இருக்கணுங்கிறத நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ நான் இந்த இடத்துல ஏ வந்து 3ஆக வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணால் நமக்கு ட்ரூங்கிற அவுட்புட் வந்து வந்திருக்குது. என்னன்னா ஏவோட வேல்யூ வந்து பிக்கு ஈக்குவலாக இருக்கலாம், அப்படி இல்லைனா பிக்கு கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த 2 கேசஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம கொடுத்துருக்க ஆப்ரேட்டர்ஸில் ஏ வந்து 3ஆக இருக்குது, பி வந்து 3ஆக இருக்குது. ஸோ வந்து ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால ட்ரூங்கிற அவுட்புட் வந்து வந்திருக்குது. ஸோ நான் ஏவை வந்து சேஞ்ச் பண்ணி 1ஆக வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போவும் நமக்கு வந்து ட்ரூங்கிற அவுட்புட் தான் வரும். ஸோ சேம் வந்து ட்ரூங்கிற அவுட்புட் வந்து வந்திருக்குது. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.